அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் தீவிர தாக்குதல்களில் ஈரானின் முக்கிய தலைவர்கள் கொல்லப்பட்ட போதிலும் அந்த நாடு நிலைகுலையாமல் பதில் தாக்குதல் நடத்தி வருவதற்கு அதன் ரகசிய ராணுவ வியூகமான மொசாட் டிஃபென்ஸ் முக்கிய காரணமாக கூறப்படுகிறது. இந்த வியூகத்தை 2008 காலகட்டத்தில் ஈரானிய புரட்சிகர பாதுகாப்பு படையின் அன்றைய தளபதி முகமது அலி ஜாஃப்ரி உருவாக்கினார். அமெரிக்கா நடத்திய ஈராக் மற்றும் ஆப்கானிஸ்தான் போர்களில் ஒரு நாட்டின் தலைமை வீழ்ந்ததும் அந்த நாடே முடங்கியதைக் கண்டு அதிலிருந்து பாடம் கற்ற ஈரான் தனது இராணுவத்தை 31 தன்னாட்சி மண்டலங்களாக பிரித்து அமைத்தது. ஈரானின் இந்த வியூகத்தின்படி ஒவ்வொரு மண்டலமும் ஒரு தனி குட்டி நாடு போல செயல்படும். தலைநகர் டெஹ்ரானுடன் தொடர்பு துண்டிக்கப்பட்டாலும் அந்தந்த பகுதி தளபதிகளே சுயமாக முடிவெடுத்து ஏவுகணைகளை ஏவவும் போரிடவும் முழு அதிகாரம் பெற்றுள்ளனர். தலைமையிடமிருந்து அழைப்பு வராவிட்டாலும் எதிரி தாக்கினால் என்ன செய்ய வேண்டும் என்ற உத்தரவு ஏற்கனவே வழங்கப்பட்டுள்ளதால் தலைமை இல்லாவிட்டாலும் தாக்குதல்கள் தடையின்றி தொடர்கின்றன. ராணுவம் மட்டுமின்றி உணவு, மருந்து மற்றும் எரிபொருள் கையிருப்பை கூட அந்தந்த மாநிலங்களை நிர்வகிக்கும் வகையில் அதிகாரம் பரவலாக்கப்பட்டுள்ளது. சுருக்கமாக சொன்னால், ஈரானின் ராணுவம் இப்போது தலையில்லாத உடலாக மாறி இயங்குவதால் ஈரானை எப்படி எதிர்கொள்வது என்று தெரியாமல் இஸ்ரேலும் அமெரிக்காவும் திகைத்து நிற்கின்றன.